Hi friends, welcome to Hellu's Kitchen. இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் வெஜிடபிள் சலாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு போல் நிறைய கேபேஜ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டுமே ஒரு போல் நிறைச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளரிக்காய் ஒரு போல் நிறைய, தக்காளி ஒரு போல் நிறைய, வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சலாட் பண்ண போகிறோம். இது அவ்வளோத்தையுமே நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லைசஸாக வேண்டாம், சதுரமாக வேணும், இல்லை இன்னும் குட்டியாக வேணும், எப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய மைனஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வேக வச்ச சுண்டல் இல்லை பட்டாணி ஏதாவது சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்கலாம். இது அப்போ கொஞ்சம் கூட ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். மற்ற மாதிரி இதில் கலோரிஸ் கம்மியாக இருக்கும். கூடவே சால்ட்டும் பெப்பரும் சேர்த்தாச்சு டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைனஸ் சேர்த்ததுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வேண்டிய சால்ட்டும் அதுக்கு ஏற்றாப்புல பெப்பரும் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மயனேஸும் பெப்பர் அண்ட் சால்ட்டு எல்லாமே அந்த காயில் பிடிக்கும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு மல்லி இலை பிடிக்கும்னா மல்லி இலையுமே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னா காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க காய் சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே அதை சாப்பிட்றணும் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சலாடு. இது ஜங்க் ஃபுட்டு. நம்ம ஒரு 11 o'clock காலையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, வெயிட் லாஸ்க்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது ஒரு பெரிய போல் நிறைய எடுத்துக்கலாம். இந்த சலாட் கூட ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாதுளை முத்துக்களும் ஆப்பிள் பீசஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ அது இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, இனிப்பும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த சலாடோட டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக அடிப்பொலியாக இருக்கும். வெயிட் லாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.